மத்தேயு 9:35 இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி நடந்து தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல நோய்களையும் சகல வியாதிகளை நீக்கி அவளை சுகமாக்கினார். சகல நோய்கள், அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. எந்த வியாதியும் சுகமாக்கக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு. அது இயேசுவின் வல்லமை. இன்னைக்கு வியாதியினால் பாதிக்கப்பட்டு வேதனையோட இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு பலவீனம் உங்களுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களுடைய சரீரத்தை பாதித்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இயேசு சகல நோய்களையும் நீக்கி குணமாக்குகிறவர். ஒருவேளை பாவத்தின் நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம். மதுபானத்தின் நிமித்தம் உங்களுடைய குடல் அழுகி போன நிலைமையில், ஈரல் அழுகி போன நிலைமையில், உங்களுடைய பாவ பழக்கத்தின் நிமித்தம் உங்களுடைய சரீரத்தில் ஒரு கொடிய நோய் வந்ததினால் மனம் உடைந்து வந்திருக்கலாம். எந்த வியாதியானாலும் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை குணமாக்க இயேசு வல்லமையுள்ளவர். மத்தேயு 14:35-36 வாசித்து பாருங்கள். இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிறார். அவர் இயேசு என்பதை அறிந்தவுடன் அந்த மக்கள் சுற்றுவட்டார கிராமத்திற்கு சொல்லி அனுப்புகிறார்கள். வியாதியஸ்தரெல்லாம் கொண்டு வாங்க, இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். உம்மை தொடுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தால் போரும் என்பதாக இயேசுவை தொட்ட யாவரும் சுகமானார்கள். சகல வியாதி கொண்டவர்களை சுகமானார்கள். ஒருவர் சுகம் பெற்று இன்னொருவர் சுகம் ஆகாமல் செல்லவில்லை. எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றும் இந்த இடத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரையும் குணமாக்க இயேசு வல்லமை உள்ளவர். அத்தனை நோய்களையும் குணமாக்க இயேசு வல்லமை உள்ளவர். என்னுடைய வியாதியை சுகமாக்க இயேசு வல்லமை உள்ளவர் என்று விசுவாசியுங்கள், சுகத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். லூக்கா 5:17 சொல்லுகிறது. இயேசு ஒரு இடத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். வேறு வசனம் சொல்லுகிறது, பிணியாளிகளை குணமாக்கும்படியாய் தேவனுடைய வல்லமை விளங்கிற்று. இயேசு இருந்த இடத்தில் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக தேவ வல்லமை விளங்கிற்று என்பதாக வேத வசனம் சொல்லுகிறார். லூக்கா 6:19 வாசித்து பாருங்கள். இயேசுவினிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு சென்று யாவரையும் குணமாக்கிற்று. ஒரு வல்லமை இயேசுவுக்குள் இருந்து ஒரு வல்லமை ஜனங்களுக்குள்ளே புறப்பட்டு சென்று யாவரையும் குணமாக்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வல்லமை ஜனங்களை தொடுகிறதை உணர்ந்தார்கள். அந்த வல்லமை இயேசுவின் வல்லமை பாய்ந்து சென்ற பொழுது நோயின் வல்லமைகள் அறுக்கப்படுகிறது, வியாதிகள் தெரிபட்டு போகிறது. அந்த நோய்கள் பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டு ஜனங்கள் விடுதலை அடைகிறார்கள் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 15:30 வாசித்து பாருங்கள். பலதரப்பட்ட வியாதியஸ்தரை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை எல்லாம் அவர் குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் குணமாக்க போகிறார். ஒவ்வொருவரையும் தொட்டு அற்புத சுகம் கொடுக்க போகிறார். உங்களுக்கு சுகத்தை தரப்போகிறார். ஆம் பிரியமானவர்களே, எப்படி இந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளுவது? ஆண்டவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமை ஆயத்தமாய் இருக்கிறது. அவருடைய வல்லமை நமக்குள்ளே பாய்ந்து வந்து நம்மை தொட்டு குணமாக்க போதுமானதாய் இருக்கிறது. அந்த வல்லமையான சுகத்தை எப்படி பெற்றுக் கொள்ளுவது? மத்தேயு 9:28 பாருங்கள். 2 குருடர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கிறார்கள். தங்களுக்கு கண் பார்வை வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். இயேசு அவளை பார்த்து என்ன கேட்டார்? இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு கண் பார்வை கொடுக்க என்னிடத்தில் வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? அதான் ஆண்டவர் கேட்ட கேள்வி. என்னால் முடியும், நான் எந்த வியாதியை மாற்ற வல்லமை உள்ள தேவன். ஆனால் உனக்கு நான் சுகத்தை தர முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? என் ஆண்டவர் கேட்கிறார். ஏன் தெரியுமா? விசுவாசிக்காதவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாதபடி தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் தான் தேவனுடைய வல்லமையை நமக்குள்ளே கொண்டு வர முடியும். விசுவாசம் தான் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அவர் அற்புதம் செய்வார்.
இருமனதோடு சந்தேகத்தோடு கேட்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு இந்த இடத்தில் சுகத்தை பெறுவீர்கள். உங்களுடைய நோய் கேன்சராக இருக்கலாம், ஒருவேளை கண்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம், உங்களுடைய எலும்புகள் ஒருவேளை பாதிக்கப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை எய்ட்ஸ் கிருமியினால் நீங்கள் தாக்கப்பட்டு அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கலாம். எந்த வியாதியானாலும் இயேசுவால் குணமாக்க முடியும். நீ விசுவாசித்தால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் வல்லமை உள்ள தேவன், என்னால் எந்த வியாதியை குணமாக்க முடியும். நீ விசுவாசிக்கிறாயா? என்னிடத்தில் இந்த வல்லமை உண்டு, நான் உன்னை குணமாக்க முடியும், இப்பொழுது நான் உன்னை குணமாக்குவேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். உடனே அவர்கள் சொன்னார், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடனே இயேசு என்ன சொன்னார்? உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொன்னார். உடனே பார்வையடைந்தார்கள். According to your faith be it unto you. உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. உடனே கண் பார்வை வந்தது. விசுவாசிங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாகர்கோயில்ல டதிஸ்கோல் மைதானத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆண்டோடைய வார்த்தை நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். கடைசி நாள் கூட்டம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கடைசி நாள் கூட்டம் டதிஸ்கோல்ல இந்த மைதானம் எல்லாம் நிரம்பி வழிந்து ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், ஒரு கால் சோம்பி போன நிலைமையில ஒரு சகோதரன் நின்று ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, என் கால் சோம்பி போய் விட்டதே, என் காலை தொட்டு குணமாக்கும் என்று அவர் ஜெபிக்கிறான். நான் ஜெபத்தை கேட்டேன், அவனுடைய விசுவாசத்தை நான் கனப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் சொன்னேன், ஆவியானவர் சொன்னார், இது மாதிரி ஒரு சகோதரர் ஒரு கால் சோம்பி போன நிலைமையில நீங்க ஜெபிக்கிறீங்க, இயேசு உங்களை குணமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார் என்று. கூட்டெல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் போயிட்டோம். 2 நாள் கழித்து 4 மாவடிக்கு ஒரு குடும்பத்தார் என்னை பார்க்க நாகர்கோயிலிருந்து வந்திருந்தார்கள். அவருடைய மனைவி பிள்ளைகளுமாய் வந்திருந்தார்கள். அவர் சொன்னார், பிரதர், ஒரு விபத்தில் என் கால், ஒரு காலில் இருக்கிற நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டார். டாக்டர் இடத்துல போனோம், ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், மற்ற காயமெல்லாம் மாறிவிட்டது, துண்டிக்கப்பட்ட நரம்பு ஜாயின் பண்ண முடியல, அதனால என் கால் சூம்ப ஆரம்பித்தது. ஒரு காலை விட சுருங்கி சூம்பி கொண்டே வந்தது. டாக்டர் சொன்னாங்க, உங்களுடைய நரம்பு கட்டாகி விட்டது, ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் என்று. நான் அந்த கூட்டத்தின் பின்னாலே நின்று கொண்டு, ஆண்டவரே, ஒரு கால் சூம்பி கொண்டே வருகிறது, சீக்கிரத்தில் நடக்க முடியாமல் ஆயிருமோன்னு நான் பயப்படுகிறேன் என்று ஜெபம் பண்ணினேன். நீர் என்னை குணமாக்க முடியும். நரம்பு துண்டிக்கப்பட்டால் அதை சரிப்படுத்தமாலே முடியும், மருத்துவத்தால் அதை சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லித்தாங்க, நீர் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். அப்ப நீங்க சொன்னீங்க, ஒரு கால் சும்பி போன சகோதரன் உடைய ஜெபத்தை இயேசு கேட்டார், தொடுகதான்னு சொன்ன போது அவர் சொன்னார், என் காலை நான் உடனே என் பேண்ட்டை தூக்கி நான் பார்த்தேன் பிரதர், ஒரு காலை விட ஒரு கால் சுருங்கி அப்படி சூம்பி தான் இருக்கும். நான் பார்க்கும்போது என் கண் முன்னால சூம்பி இருந்த அந்த கால் பெரிய காலாய் மாறிட்டு. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆச்சரியமாய் கண்ணால் அந்த அற்புதம் நடப்பதை நான் பார்த்தேன். அந்த கால் மறு காலை போல அப்படி பெரிதாய் மாறினதை என் கண்களால் நான் பார்த்தேன். இப்போ பாருங்க, என் காலை 2க்கு வித்தியாசம் இல்லை, இயேசு சுகமாக்கி விட்டார். இதை சொல்றதுக்காகத்தான் நாங்கள் குடும்பமாய் உங்களை பார்க்க வந்தோம் என்பதாக அவர் சொன்னார். இயேசு அற்புதமானவர். விசுவாசத்தை கனப்படுத்த இன்றைக்கு நீங்க விசுவாசித்தா இன்றைக்கு இந்த இடத்துல இயேசு அற்புதம் செய்வார். நீ விசுவாசிக்கிறையா? ஆண்டவர் கேட்கிறார். மார்க் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரை வாசித்து பாருங்க. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷம் கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டு பெரும்பாடு என்கிற உதிர போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண். எத்தனையோ டாக்டர்கள், எத்தனையோ வைத்தியர்கள், பணமெல்லாம் செலவழிந்தது, சுகமாக்க முடியவில்லை. இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது எல்லாரும் சொல்றாங்களே, சரி போயிட்டு தான் பார்ப்போமே, இலவசம் தானே, இயேசு இலவசமாக தானே சுகம் கொடுக்கிறாராம். நான் டாக்டர்கிட்ட போய் பணத்தெல்லாம் செலவு பண்ணி எல்லாம் சொத்தெல்லாம் போய் விட்டாரு, சும்மா போய் பார்க்கலாமே. அப்படி அவள் வரவில்லை. அந்த சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவை சந்திக்க வருவதற்கு முன்பாகவே சொல்லுகிறாள், நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது சுகம் ஆவேன். I am going to be healed today. இன்றைக்கு நான் சுகமாக போகிறேன். அப்படித்தான் அவள் இயேசுவினிடத்தில் வந்தாள். போய் ஜெபம் பண்ணி பார்க்கலாம், எல்லாரும் சொல்றாங்களே போய் பார்க்கலாம் என்று அவள் வரவில்லை. நான் சுகமாவேன். இன்றைக்கு இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொடும் பொழுது நான் சுகமாவேன். விசுவாசத்தோடு வந்தாள்.
இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசுவினிடத்திலிருந்து ஒரு வல்லமை அவளுக்குள்ளே புறப்பட்டு சென்று குணமாக்கிட்டு இயேசு கேட்கிறார், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, யாரோ ஒருவர் என்னை தொட்டிருக்கிறார்கள். அநேகர் இயேசுவை தொட்டு கொண்டிருந்தார்கள். சீசர்கள் சொல்லுகிறார்கள், அநேகர் உம்மை தொடுகிறார்கள், யார் என்று எப்படி சொல்ல முடியும்? இல்லை, மற்றவர்கள் தொட்டதற்கும் யாரோ ஒருவர் தொட்டதற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒரே ஒருவர் விசுவாசத்தோடு என்னை தொட்டார்கள், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்ற அற்புதம் நடைபெற்றிருக்கிறது. பாருங்க, விசுவாசத்தோடு இயேசுவை நெருங்கும் பொழுது அவருடைய வல்லமை நமக்குள் வந்தே ஆக வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. சுகமளிக்கிற வல்லமை, விடுதலை கொடுக்கிற வல்லமை. இன்றைக்கும் இயேசுடைய வல்லமை மாறாதது. அவருடைய வல்லமை பிரசன்னமாக இருக்கிறது. சுகமளிக்கிற அவருடைய வல்லமை பிரசன்னமாக இருக்கிறது. நீங்கள் சுகமாக போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சகோதரன், நீங்கள் சுகமாக போகிறீர்கள். சகோதரனை, நீங்கள் சுகமாக போகிறீர்கள். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். அவருடைய வல்லமை பெரிது. அவரால் எந்த வியாதியும் குணமாக்க முடியும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை நான் கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்கிறேன். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற சாத்தானை கடிந்து கொள்கிறேன். குருட்டு ஆவிகள், கண்களை தாக்கி இருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். செவிட்டு ஆவிகள், காதுகளை அடைத்து கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், நரம்புகளை, எலும்புகளை தாக்கி வேதனைப்படுத்துகிறேன், பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். விலகிப்போ இந்த சரீரத்தை விட்டு, விலகிப்போ பொல்லாத ஆவியை இந்த குடும்பத்தை விட்டு. வியாதி படுக்கை மாறட்டும். படுக்கையிலே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வாத வியாதிகள் விலகட்டும். முடக்கு வாதங்கள் விலகட்டும். திமிர்வாத நோய் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பக்கவாத நோய் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இப்பொழுதே இந்த சகோதரி சுகம் அடையட்டும். எழும்பி நடக்கட்டும். இந்த சகோதரன் சுகம் அடையட்டும். இந்த வியாதி படுக்கை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும். சகல வியாதியின் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அடியே வாய்தரன் இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி. இன்று முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.